அப்பா பொண்ணு கதையில வந்து உண்மை சம்பவத்தை பத்தி எடுத்துக்கலாம். நான் சொன்னா என்ன, எங்க அப்பா சொன்னா என்ன? எங்க அப்பா சொன்னாதான் நல்லா இருக்கும். So, அப்பாவே சொல்லிட்டு இருந்தேன். நானும் இப்படித்தான் சார் உட்காந்துருக்கோம், சார் வழியே இல்லை. நானும் இப்படியே தான் இருப்பேன். ஒரு நிமிஷம் மக்களே, ஒரு சின்ன ட்விஸ்ட். என்னை பார்த்துட்டு இன்னுமே நீங்கள் இந்த வீடியோவை தள்ளி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்தது பார்க்க முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். எனது இனிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். அதாவது பொங்கலாக நமக்கு ஞாபகம் வருது ரெண்டு விஷயம். ஒன்று பொங்கல், இன்னொன்று கரும்பு. இதோட சேர்த்து நம்ம மூணாவதாக எம்மகள் வெப் சீரிஸ் டீமோட பொங்கல் செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் மறக்காமல் நான் தமிழ் எடிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் 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 எனக்கு ஹாய் சொல்லல. ஹாய்ங்க. ஹாய். ஓகே ஓகே. இவங்க தான் நம்ம எம்மகள் வெப் சீரிஸோட டீம். இன்னைக்கு இவங்களோட தான் நம்ம உங்களை கொண்டாட போகிறோம். ஹாய் சார். ஹாய் சார். ஹாய் ஹாய் மேடம். ஹாய். இவங்க தான் நம்ம எம்மகள் வெப் சீரிஸோட டீம். இன்னைக்கு இவங்க கிட்ட தான் நம்ம பொங்கல் செலிப்ரேஷனை பற்றி கேட்க போகிறோம். சார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சுதான் இருக்கிறேன். சொல்லுங்க. எப்படி சார் இந்த டீம் அரேஞ்ச் பண்ணீங்க? நான் சோசியல் மீடியாவோட சப்போர்ட்ல தான். சோசியல் மீடியாவா? புதுசா இருக்கு. எப்படி? ஃபேஸ்புக் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆன நான் நினைக்கிறேன். ஃபேஸ்புக். ஆமா சார் டைரக்டர் சார். ஃபேஸ்புக் மூலமா எப்படி சார் பிடிச்சீங்க? அது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து சாஃப்ட்வேர் டைரக்டர் இந்த மாதிரி குரூப்லாம் வந்து நான் ஒவ்வொரு போய் போஸ்ட் போட்டிருந்தேன். யாராவது ப்ரொடியூசர் இருப்பாங்களா என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தேன். அப்போதான் வந்து வந்து சிக்கிட்டேன். வந்து சிக்கிட்டாரு. அதுதான் உண்மை. நான் ஜஸ்ட் வந்து நான் வேற ஒரு ஸ்டோரிக்கோசரம் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். அப்புறமேட்டு அந்த ஸ்டோரி வந்து சொன்னேன். ஸ்டோரி சொன்னதுக்கு வந்து ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்டோரியை நம்ம பண்றதுக்கு முன்னாடியே வந்து இவரு ஒரு ஸ்டோரி சொன்னாரு. என்னோட ஸ்டோரி கூட அது நல்லா இருந்துச்சு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற பன்முக திறமை பாத்தீங்களா. அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் டைரக்டர். கேட்கவே புதுசா இருக்கு சார். சோசியல் மீடியா மூலமா வந்தேன் கேட்க பேசுறேன். இதுமாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? வீடியோ ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணியிருக்கிறேன். அது அவ்வளோக்கா ஏதோ என்னால முடியும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணேன். அதை வந்து பார்த்துட்டு சரி ஓகே ஏதோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாரு. சரி ஓகே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணேன். ஏதாவது பண்ணணும். கண்டிப்பா நம்பிக்கைன்றத ஏதாச்சும் பண்ணலாம். புதுசா ட்ரை பண்ணலாமே. புதுமுகங்கள் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். இருக்கிறது எல்லாமே வந்து நியூ ஃபேஸஸ் தான். சார் இப்போ நம்ம சேனலை பற்றி பேசுவோம். சேனல் தமிழ் எடிஷன் பேரே புதுசாக இருக்கு. புதுசெல்லாம் இல்லைங்க. அப்படிலாம் பெருசாலாம் ட்ரை பண்ணல வைக்க கிடையாது. தமிழ் மேல ஒரு பற்று, அதனால தமிழ் அடிக்ஷன் ரெடி ஆகிக்கலான்ட்டு வச்சேன் நாங்க. தமிழ் மேல பற்று சரிதான். தமிழ் அடிக்ஷன்ல வச்சிருக்கீங்க. அது என்ன அடிக்ஷன்? அப்பப்ப இங்கிலீஷ் வருது இல்ல, தமிழ்ல வச்சா நீங்க தமிழ்ல மட்டும் பேசுறீங்க. நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வேண்டாத வேலை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த அடிக்ஷன் ஆட் பண்ணிட்டா பிரச்சனை வராதுல்ல. ஏன்னா தூய தமிழ்ல யாருனாலும் முழுசா பேச முடியாது. வாய் அடிச்சிட்டீங்க. பேச முடியாம. டைரக்டர் சார், படத்தோட டைட்டில் எம்மகள். அதோட கான்செப்ட சொல்லுங்க. எம்மகன் படம் பார்த்துருக்கீங்களா? சம்திங் அந்த மாதிரி தான். அதாவது அதுல வந்து அப்பா பொண்ணுக்கு வந்து அப்பா பையனுக்கு வந்து அதுல வந்து ஒரு அப்பானா ஒரு எதிரியாவே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி காட்டி கடைசியில வந்து நண்பன் அப்படி. இதுல வந்து எம்மகள் வந்து அந்த அப்பா பொண்ணுக்கு இருக்கிற லவ் பாண்டிங் அந்த பொசசிவ்னஸ் அதெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். அப்பா பொண்ணுதான் படம். அப்பா பொண்ணோட பாண்டிங் ஆனா ஒன்லைன் ஸ்டோரியோட அதை தான் கதை போயிட்டு இருக்கு. ஓகே, டைரக்டர் சார் ஹீரோவா பண்ணிட்டாரு.
as a producer-ஆ நீங்க எப்படி இந்த ஒரு அப்பா கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு? வேற என்னங்க பண்றது? ப்ரொடியூசர்னா அப்பா தாத்தா இந்த ஒரு சீன்ல தலையை காட்டுறது, இந்த டம்மி கேரக்டர் அவங்கள தான் கூப்பிடுறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க பார்க்கலாம். எனக்கு இந்த படத்துல வந்து அப்பாவுக்கு தாங்க ரொம்ப வெயிட் ரோல், அதனால அவரே அதை பண்ணிட்டே பார்க்கும்போதே தெரியும். அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு அந்த ஸ்டோரி லைன் தெரியும். அதாவது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நடந்த சம்பவம்ன்றனால நமக்கு தெரியும் அது எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் தெரியும் அப்படின்றக்காக அதை விட வேற பார்த்தோம் கரெக்டான வந்து பாத்துட்டு இருந்தோம். கொஞ்சம் 2-3 பேர் பார்த்தா அது வந்து அந்த ரோலுக்கு வந்து அந்த ஒண்ணு ஃபேஸ் இருக்கு, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த இது வரல. அதனால வந்து சரி ஓகே நம்மளுக்கு தெரியும் நிறைய செட் ஆகல, அந்த ஸ்டோரி ஃபீல் கிடைக்கும் அப்படி நம்மகிட்ட வந்து ஆர்டிபிஷியலா இருக்காது, நேச்சுரலாவே அந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அப்படியே அப்படியே பண்ணலாம்னு முடியும். அப்புறம் அதை ஒண்ணு இந்த ஃபேஸ் கொஞ்சம் கரெக்டா இருக்கும், அதனால அந்த அப்பா அப்படின்றது அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா மேட்ச் ஆச்சு. அதனால அப்படியே வீடியோல பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு இந்த அப்பா பொண்ணு அப்படின்னு கேரக்டர் மேட்ச். ஹீரோக்கு தான் அது என்ன பண்றது, கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம். ஆமா அவங்களுக்கு சொல்லியதான் ஆகணும். இந்த டீம்ல வந்து ஒர்க் பண்றவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் வந்து கோயம்புத்தூர் சபரீஷ், அப்புறம் கேமரா சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் வந்து எடிட்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி வந்து நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றப்ப அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால நம்ம அப்படியே ஒரு டீமை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி. அதாவது நாங்க எடுக்கிற குப்பையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ற ஒரே ஆள் எடிட்டர் சார். தெரியும். ஓகே சார், இப்போ இந்த டெக்னீஷியன்ஸ் இருக்கும் ஆக்டர்ஸ் இருக்கும் இப்படி ஆடிஷன் வச்சிருந்தீங்களா? இல்ல ஆக்சுவலி வந்து இதுல வந்து ஆடிஷன்ஸ்ல பெருசா எடுக்கல. நம்ம கூட ஆல்ரெடி சொன்னல சோசியல் மீடியா, அதுதான் எங்களோட ஒரே சப்போர்ட். அந்த சோசியல் மீடியா உங்களோட இந்த சீரியஸ் சோசியல் மீடியா பெரிய பங்கெடுத்து. அது சோசியல் மீடியா இல்லைன்னா இந்த பாண்டிங் இருந்திருக்காது. நான் வந்து ஒரு பக்கம் இருப்பேன், அவரு வந்து ஒரு பக்கம் இருப்பாரு, இவங்க வந்து ஒரு பக்கம் இருப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் சோசியல் மீடியால கொஞ்சம் சான்ஸுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்காதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எப்படி சொல்றதுன்னா ஆக்சுவலி வந்து ப்ரொடியூசர் சார் அப்புறம் ஹீரோயின் மேம் அவங்க 2 பேரும் மெயினா சோசியல் மீடியா வந்து பிடிச்சது. அப்புறம் கடைசியில வந்து சிக்கிறது அது வந்து எப்படி சொல்றதுன்னா நான் கேள்விப்பட்டிருந்தீங்களா ஆடு தானா தலையை கொடுக்குறது, அதுக்கு அந்த கிணத்துல வந்து இறைய போடுவோம், ஏதாவது ஒண்ணு மாட்டோன்னு போட்டோம், அது நல்ல மீனாவே மாட்டிருச்சு. அவர் எனக்கு தூண்டி போடல, பொதுவா சாமி நான் உங்களுக்கு விரிக்கல கிட்ட நான் வந்து லாக் ஆயிட்டேன். பட் பரவாயில்ல, லாக் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது, நல்ல டீமாவே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா போற அளவுக்கு, அதாவது கண்டினியூஸா போற அளவுக்கு நல்ல டீமாவே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம் கிட்ட போயிடும். மேடம் உங்க நேம்? கௌரி. கௌரி. ஆமாமா, மேடம்ன்ற பேர் கேட்டுதான். எங்க பேரை யாரும் கேட்க மாட்டாங்க. மேடம் பேர் கேளுங்க. மேடம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இனி வர ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்கெல்லாம் பெரிய இடம், நாங்கெல்லாம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அவங்க எல்லாம் ஆல்ரெடி ஸ்கிரீன்ல வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கு இன்ட்ரோ ஆனாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. அதாவது உங்க டீம்ல பெர்ஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அதாவது மேம் அடுத்து நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அடுத்து என்ன மூவ் ஆன் பண்ண போறீங்க? எப்படி சொல்றதுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் எப்படின்னு சொல்ல வேணாம், அந்த ப்ராஜெக்ட் பத்தி அப்புறம் பேசுவோம். இந்த கன்ஃபார்ம் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்து இத பத்தி பேசலாம். இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் நான் ஃபைனலா சொல்றேன். ஃபைனலா சொல்றீங்களா? வேற क्वेश्चन இருந்தா கேளு. பாருங்க மக்களே, இவரே அவளை கேள்வி கேட்க சொல்லுவானா, கேட்டா அதுக்கு பதில் இவரே சொல்லுவானா? இல்ல ஒரு நிமிஷம், நான் சொன்னா என்ன, எங்க அப்பா சொன்னா என்ன? எங்க அப்பா சொன்னாதான் நல்லா இருக்கும். சோ அப்பாவே சொல்லிட்டுமே. நானு இல்ல இது நீ அப்பா சொன்னா தான் போறீங்களா? சரி ஓகே ஓகே ஓகே. சார் ஆல்ரெடி நம்ம உங்க 2 எபிசோட் பார்த்துருக்கோம். மண்ணாசம் சும்மா அள்ளுது, எதனால அப்படி? அது எப்படி சொல்றதுன்னா அப்பா பொண்ணோட பாண்டிங் வந்து சொல்றதுக்கு வந்து கிராம சைடு தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம வந்து சிட்டில இருக்கிற அப்பா பொண்ணோட எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். அதே அப்பா பொண்ணு வில்லேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாண்டிங் வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அதெல்லாம் இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி, அதாவது கிராமத்துல அப்பா பொண்ணு கிடையாது உண்மை சம்பவத்தை பத்தி நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து உண்மை சம்பவம், நடந்த கதையை
நாங்க ஸ்கிரீன்ல கொண்டு ஆக்சுவலி அது வந்து ஆல்ரெடி வந்து அது நடந்திருக்கு. ஒரு கிராமத்துல இந்த கதை வந்து நடந்திருக்கு. அது அப்படியே வந்து நம்ம ஸ்கிரீன்ல காட்டுறோம். அதனால கிராமத்துக்கோட பேசிக் வந்து அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு கிராமத்து சம்பந்தம். இல்ல இப்ப வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியா ஒரு சிட்டி காமிச்சு ஃபுல் கனெக்ட் பண்ணி காமிப்பாங்க. நீங்க எடுத்தோன்னே என்ன வில்லேஜோட ஆரம்பிச்சீங்க. இதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, அதாவது இந்த கதைக்கு வந்து வில்லேஜ் ஜோனர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இது ட்ரூ ஸ்டோரியில வந்து வில்லேஜ்ல நடந்திருக்கு அப்படிங்கறனால வந்து வில்லேஜ் ஜோனர் எடுத்துக்கோம். அதாவதுங்க நம்ம ஃபார்முலா வந்து நம்ம செட் பண்ணிக்க கூடாது. ஸ்டோரி என்ன டிமாண்ட் பண்ணதோ அது வந்து நம்ம மாறிக்கலாம். அந்த ஸ்டோரிக்கு தேவை வில்லேஜ். இன்னும் எதிர்பார்க்கலாமா உங்ககிட்ட இருந்து? கண்டிப்பா அது டெஃபினட்டா கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் முக்கியமா நான் ரொம்ப நேரமா ஒண்ணு கேட்கணும்னு மேடம் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்த மாதிரி. நீ ஒரு ஆள் தான் ஏன் கேட்காத கேளு சார். அது இல்ல நேம் கௌரி குட்டி இன்ஸ்டாகிராம்ல. கௌரி குட்டி. சோ பேர் வந்து கௌரி, வீட்ல குட்டின்னு கூப்பிடுவாங்க. சோ கௌரி குட்டி. கேட்சிங்க ஒரு நேம் புடிச்சீங்க. கேட்சிங்க எல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு ஆசை குட்டின்னு கூப்பிடுறது ஆசை கூப்பிட்டு ஆள் பெருசா இருக்காங்களா பேர்லயாவது குட்டியா இருக்கா எப்படா சொல்றீங்க? என்ன இது நம்ம தான் சொல்லணும், வேற யாரும் சொல்லுவாரு இல்ல. சரி உங்களை ஸ்டோரி வருவோம். நீங்க எப்படி ஸ்டார்டிங்ல காமிச்சாங்களா? இந்த மாதிரி என்கிட்ட ஃபர்ஸ்ட் சரவணன் சார் பேசினாரு. பேசும்போதே இதுதான் ஸ்டோரி அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டோரி நல்லா இருந்ததுனால ஓகே. இன்ஸ்டாகிராம் ஃபேம் புடிச்சிட்டீங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேம் பிடிச்சாதான் ஏதோ கொஞ்சமாவது நம்மள பாப்பாங்க. அதோட முக்கியமான விஷயம் நீங்க இத ஹீரோவா பண்ணிருக்கீங்களே, அத பத்தி உங்களுக்கு அது எப்படி சொல்றதுன்னா, இந்த இது வந்து பெருசா வந்து ஹீரோக்கு வந்து கேரக்டர் இருக்காது. சரி இதுக்கோசரம் தனியா வந்து ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்துகிட்டு பேசாம நம்மளே பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அது மட்டும் இல்லாம சரி நான் வந்து கொஞ்சம் ஃபியூச்சர்ல வந்து ஆக்டர் பிளஸ் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஆஸ்காருக்கு ட்ரை பண்றாரு. அதனால ஆஸ்கார் லெவலுக்கு இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் எப்படி சும்மா கிடையாதுங்க. டைரக்டர் எப்படி ஆஸ்கார் ட்ரை பண்றாரு. 8 நேஷனல் அவார்டு 2 ஆஸ்கார். தந்திரம்லாம் கிளிக்காதீங்க கமெண்ட். அதோட பெருசா ட்ரை பண்ணுவாரு. அதனாலதான் அது வந்து ஜஸ்ட் இப்ப நம்ம ஒரே ஃபீல்ட்ல வந்து ட்ரை பண்ண முடியாது. நம்ம இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதனால வந்து சரி ஓகே நம்மளுக்கு ஆக்டிங் வருதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதனால வந்து ஆக்டிங் அப்படியே. சார் இந்த ஹீரோக்கு சொன்ன கதையை பார்த்தா நான் கூட நடிக்காம இருக்கேன். கதையை மட்டும் பார்த்தா நடிக்கலான்னு வெளில வந்து பார்த்தா சார் இன்டர்வியூ எடுக்க வந்த எனக்கே இவ்வளவு ஃபன்னா இருக்கு. எப்படி சார் இதே ஃபன் ஃபீல் இப்படியே தான் ஃபன்னா இருக்குமா? இல்ல அது வந்து இப்போ வந்து நம்ம ஃபன்னா இருக்கிறதுனால ஃபன்னா இருக்கிறோம். ஃபீல்டுல வந்து நம்ம ஒர்க் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்பவே அங்கே ஸ்ட்ரிக்டா தான் இருந்தேன். நிச்சயமா ஸ்ட்ரிக்டா தான் இருந்தேன். ஃபீல்டுல வந்து இந்த மாதிரி ஃபன்னா இருக்கு. ஆமா ஆமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சார். நாங்களே இப்படிதான் சார் உட்காந்துருக்கோம், வேற வழியே இல்லை. நானும் இப்படியே தான் இருப்பேன். ஷீன் போகும்போதுதான் இவங்க உண்மையாவே சொல்றாங்க. நம்புங்க நிஜமாவே. அதாவது வந்து அவங்க ஒர்க்கை வந்து பார்க்கணும். அதுல வந்து நான் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கேன். ஆமா அவர் ஒரு ஒர்க்கை தவிர பாக்கி எல்லாத்தையும் பார்க்கணும். நான் சொல்றேன் இல்லையா, அவரை ஒரு ஒர்க்கை விட்டுட்டு பாக்கி எல்லா ஒர்க்கையும் பார்க்கணும். அதாவது டேரக்டர்னா பேருக்கு மட்டும் டேரக்டர் போட்டு அவர் வந்து இந்த சீன் வந்து இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி நல்லா தான் சொல்றாரு அப்படின்னு அவங்களே இது கொடுத்து சரி அவர் வந்து ப்ரொடியூஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இருக்கும். இருந்தாலும் வந்து எங்க இன்னொரு போய்க்கலாம் இல்ல எனக்கு இது போதும், இதுக்கு மேல வந்து அது ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியும், இது போதும் அப்படின்னு. அதாவது நாங்க அதாவது தனித்தனியா ஒரு ஒரு ஒர்க்கை வந்து இந்த ஒர்க் இவங்க தான் பண்ணணும்லாம் கிடையாது. அதான் யார் ஒர்க்கா இருப்போம். அது அந்த ஒரு சஜெக்ஷன் சொல்றப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட மைண்ட் மட்டும் இருக்குன்னா எனக்கு நான் ஒரே ஆங்கிள் பார்த்தா அது நல்லா இருக்காது. இது வந்து இன்னொரு ஆடியன்ஸ் ரோல இருந்து பார்த்தா அப்படின்னா அது ஒரு வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து அந்த சஜெக்ஷன் கேட்கறது நல்லா இருக்கும். இங்க வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவெல்லாம் இருக்காது. ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காதுங்க. ஃபன்னானு கேட்டேன் சொல்லி ஃபன் பண்ணு. இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா உட்கார்ந்திருக்கேன். இங்க கூட பேசினா யாரும் பேச முடியாது. நாங்க பேசுறது மட்டும் நான் பேசுறத கேக்குறேன். இப்போ நீங்க பிஜேன்னு சொல்லிருக்கீங்க, நீங்க பேசுனீங்களா நாங்க பேசுனீங்களா? எனிவே ஷோவோட ஃபைனல்ஸ் வந்துட்டோம். நம்ம இன்னொரு வெப் சீரிஸோட பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஃபாலோ பண்ணணும் தமிழ் எடிஷன் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. மீனா சேனலை ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நம்ம கூட சேர்ந்து அவரு ஃபன் பண்ண ஆரம்பிச்சார் போல. அதாவது தமிழ் எடிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதான் சொல்றீங்க, பண்ணிருங்க.
சப்ஸ்கிரைப் தாங்க ஓகே ஒரே உங்க ஷோ பண்ணுறாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் சார் உங்க கோஆபரேஷன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் வாழ்த்துக்கள். மேம் ஒரு நிமிஷம் இரியா கை கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னையா ஒரு நிமிஷம் மக்களே, ஒரு சின்ன ட்விஸ்ட். சார் கிறிஸ்டி நீங்க கேக் பண்ணிக்கிறீங்க கேக்குதாயா ட்விஸ்ட்? இடையில ஒரு கேள்வி கேட்ட பார்த்தியா ஹீரோயின் அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி? அந்த அடுத்த ப்ராஜெக்ட் இந்த ட்விஸ்ட், இந்த கேக்கு தான் ட்விஸ்ட். அந்த கேள்வி அந்த கேள்விக்கு இப்ப தான் சொல்றேன், ஃபினிஷிங்ல பதில் சொல்றேன். அந்த பதில் இதுதான். அது என்ன ட்விஸ்ட்னா, நம்ம ஹீரோயின் மேடம் இருந்துட்டு அடுத்து பண்ண போற ப்ராஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயினா கமிட் ஆயிருக்காங்க. அந்த ஸ்டோரி இந்த கேக்கு கொண்டாட போறோம். அவ்வளவுதான். வியூவர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி வந்து எம்ஓ வெப் சீரிஸோட ஹீரோயின் வந்து இப்போ ஃபீச்சர் ஃபிலிம் வந்து கமிட் ஆயிருக்காங்க. அதனால வந்து 2 எபிசோட் தான் போட்டிருக்கிறோம். இது அப்கமிங் எபிசோட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபீச்சர் ஃபிலிம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 to 3 months ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். வா 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 பொங்கல் பொங்கல் இதோட சேர்த்து நம்ம மூணாவதா எம்மகள் வெப் சீரிஸோட எம்மகள் வெப் சீரிஸ் டீமோட இருக்குப்பா. என்னை பார்த்துட்டு இன்னுமே நீங்கள் இந்த வீடியோவை தள்ளி விடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்ததும் பார்க்க முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட சேர்த்து நம்ம மூணாவதா எம்மகள் வெப் ஒரு நிமிஷம் மறக்காம நான் தமிழ் எடிக்ஷன் போச்சு போ. ஒரு நிமிஷம் மறக்காம நான் தமிழ் எடிக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாரும் நம்ம தமிழ் எடிக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.